தப்பு தான் சார். சாரி கேக்குறதாலேயோ விளக்கம் சொல்றதாலேயோ இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும் சார். இந்த தப்புக்காக நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க. You are terminated from this job. சார், இதுமே இதை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல ரஞ்சிதா. ஏன்னா இது எம்டியோட முடிவு. உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு நான் நினைச்சேன். எம்டி கிட்டயும் பேசி பார்த்தேன். ஆனா இந்த முடிவுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. நீங்க நல்ல ஒர்க்கர் தான். உங்ககிட்ட நாலேஜ், டேலண்ட் எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையும் விட டிசிப்ளின் முக்கியம். நீங்க இந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணது பெரிய பிளண்டர். அதுக்கான ரிசல்ட் தான் இது. இன்னொரு கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்றப்ப இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க போலாம். You may go now. ப்ளீஸ் சார். You may go now. சாரிம்மா, இந்த விஷயத்துல என்னால ஒன்றும் செய்ய முடியல. நீ எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா இது ஒன்றும் முடிவு கிடையாதுமா. ஓகே, டோன்ட் லூஸ் யூர் ஹோப். உன்னோட செட்டில்மெண்ட் பணம் உனக்கு சீக்கிரமா கிடைக்க ஏற்பாடு பண்றேன். வேற கம்பெனியில் ஓப்பனிங் இருந்தாலும் நான் உனக்கு ரெஃபர் பண்றேன். தைரியமா இரு, சரியா? என்ன நீ இப்படி ஆயிடுச்சு? இந்த ஃபங்க்ஷன் வேணான்னு தானே அத்தை முன்னாடி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் நீ மனசு மாறிட்டாங்க? எதிர் வீட்டு அக்கா வந்து குழப்பி விட்டுட்டாங்க கல்பனா. ஐயோ, அவங்க சொல்றத கேட்டுதான் அம்மாவோட முடிவே மாறி போச்சு. கோமதியும் கோயில்ல கூப்பிட்டு வச்சு விசேஷத்தை பத்தியும் பேசி முடிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஏன் நீ விட்டீங்க? ஜோசியர் சொன்னதை அத்தை கிட்ட சொன்னீங்களா இல்லையா? சொல்லாம இருப்பனா கல்பனா. ஜோசியர் சொல்றதுல பலிக்காதுன்னு சொல்றாங்க. அருண் ரஞ்சிதாவை வெறுத்துட்டான். நம்மள மீறி அவன் அவளோட சேர மாட்டான்னு சொல்றாங்க. அண்ணி, அவ டிராமா போடுறதுல கில்லாடின்னு உங்களுக்கு தெரியாதா? எமோஷனலா ஏதாவது சொல்லி அருண் மனச மயக்கி அவ பக்கம் இழுத்துக்கிட்டா என்ன நீ பண்றது? அதையும் சொல்லி பார்த்துட்டேன் கல்பனா. ஆனா அம்மா இந்த விசேஷத்தை நடத்தி ஆகணும்ன்றதுல பிடிவாதமா இருக்காங்க. அவ சந்தோஷத்தை கெடுக்கணுன்றதுக்காக உங்க வாழ்க்கையோட என்னால விளையாட முடியாதுன்னு உங்க 3 பேரையும் கரை சேர்க்கணும்னா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடந்தே ஆகணும்னு அம்மா சொல்லி என் வாயை அடைச்சிட்டாங்க. என்ன மீறி உங்க எல்லாரையும் உன் அம்மா கரை சேர்த்துருவாங்களா? என் டார்கெட் ரஞ்சிதா மட்டும் இல்லடி, நீங்க எல்லாரும் தான். குடும்பத்தோட உங்களை கதற வைக்க தாண்டி இந்த கேமையும் ஆடிட்டு இருக்கேன். என்னாச்சு கல்பனா? என் மேல கோவமா? சேச்சே, அதெல்லாம் இல்ல நீ. அத்தை இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இருந்தாலும் அவங்க பெரியவங்க. அவங்க சொல்றதை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதையும் மீறி உங்களால மட்டும் என்ன செய்ய முடியும்? ஆனா யோசிச்சு பார்த்தா குடும்ப கௌரவத்துக்காக, உங்க வாழ்க்கைக்காக அத்தை இந்த முடிவுக்கு வந்தது கூட நியாயமா தான் அண்ணிப்படுது. அதே சமயம் நாமளும் நம்ம முயற்சியை கைவிட்ட வேணாம் அண்ணி. நீ சொல்றது எனக்கு புரியல. அண்ணி, அத்தையை நோகடிக்காம ஃபங்க்ஷனை எப்படியாச்சும் நிறுத்த முடியுமான்னு இன்டைரக்டா நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது முடியலன்னா அது சுமூகமா ஈஸியா முடிய நம்ம விடக்கூடாது அண்ணி. ஃபங்க்ஷன் நடக்குமா நடக்காதாங்கிற தவிப்பும் டென்ஷனும் அந்த ரஞ்சிதாக்கு இருந்துட்டே இருக்கணும் அண்ணி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கல்பனா, நம்ம 2 பேரோட வேவ்லென்த் ஒன்னாதான் இருக்கு. அம்மா இதுக்கு ஒத்துக்கிட்டதுமே எனக்கும் இதுதான் கல்பனா தோணுச்சு. ஆனா நம்ம என்னதான் டென்ஷன் பண்ணாலும் தாலி பிரிச்சு கோத்துட்டா அவ ஜெயிச்ச மாதிரி தானே ஆகும். இல்ல நீ அந்த சக்சஸ அவளை என்ஜாய் பண்ண விடவே கூடாது. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி விசேஷம் முடிஞ்சிருச்சுன்னு நிம்மதியும் சந்தோஷமும் அவளுக்கு துளி கூட இருக்க கூடாது. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி இதை நடத்தணுங்கிற வேதனை மட்டும்தான் அவளுக்கு மிச்சம் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அவளை டார்ச்சர் பண்ணணும் நீ. ஆமா கல்பனா, இந்த விசேஷம் முடிஞ்சிட்டா அருணோட சேர்ந்துடலான்னு அவ கனவு கண்டுட்டு இருக்கா.
அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கணும். ஃபங்க்ஷன் முடியறப்ப அருண் இன்னும் மோசமா அவளை வெறுக்கிற மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும். செஞ்சிடலாம் நீ. அருணே ஃபங்க்ஷனுக்கு வர முடியாத அளவுக்கு டைவர்ட் பண்ணிடலாம். இல்லனா அபசகனமா ஏதாவது நடக்கிற மாதிரி செஞ்சிடலாம். எனக்குள்ள இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியா இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அண்ணி. அப்பப்ப வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டே இருங்க. என்ன செய்யலாம் என்ன பண்ணலான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே கல்பனா, அம்மா முடிவை மாத்திட்டாங்களே, இதை நடத்தணும்னு வாக்கு கொடுத்துட்டாங்களேன்னு நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸா இருக்கு. அண்ணி, நடந்ததை நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது. நடக்க போறத நமக்கு சாதகமா எப்படி மாத்திக்கணும்னு தான் யோசிக்கணும். தாலி பிரிச்சு கோக்குறது அவளை பயங்கரமா காயப்படுத்துற விசேஷமா தான் முடிய போகுது. நம்ம ஒன்னா கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவளை கதற விடுவோம் அண்ணி. கண்டிப்பா கல்பனா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுக்கிற டார்ச்சர்ல அவ அந்த வீட்டை விட்டே ஓடி போனோம். நீ மருமகளா அந்த வீட்டுக்கு வரணும். அருண், டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். வாங்க அருண். எல்லாருமே சாப்பிட்டு படுத்துட்டாங்க. உங்களுக்கு பரிமாறதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு யாரும் பரிமாறவும் வேணாம், நானும் யாரையும் எதிர்பார்க்கல. நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, நானே போட்டு சாப்பிட்டுக்க எனக்கு தெரியும். உனக்கு வேலை இருந்தா அந்த வேலையை போய் பார்ப்போம். அருண், எனக்கு வேலை போயிடுச்சு. ஏன்னு கேட்க மாட்டீங்களா? நாம என்ன மத்தவங்களுக்கு பண்றோமோ அதுதான் திருப்பி நமக்கு வேற ஒருத்தவங்க பண்ணுவாங்க. நீ என்ன அனுப்பி வச்சல, அதான் வேற என்ன ஒருத்தன் உன்னை வேலையை விட்டு அனுப்பி வச்சிட்டான். அடுத்தவங்களுக்கு குழி தோன்றதுதான் தான் நம்ம தீவிரமா இருப்போம்ல. உங்களுக்கு வேலை போனதுக்கு நான் தான் காரணம் இப்பவும் நீங்க நம்புறீங்களா அருண்? பதில் சொல்லுங்க அருண். அருண் சொல்லுங்க. இங்க பாரு, நாள் முழுக்க ஆட்டோ ஓட்டி டயர்டா வந்திருக்கேன். என்ன நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டியா? சாப்பிட்டதுமே நீங்க ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குதே. நம்ம 2 பேரும் பேசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு அருண். முக்கியமா இன்னைக்கு ஆபீஸ்ல நடந்தத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். உன் ஆபீஸ்ல நடந்த கதை எனக்கு எதுக்கு? மத்தவங்க கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைமே கிடையாது. நீங்க இன்னும் பழைய கோவத்திலேயே பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட நான் எதுவும் சொல்லல அருண். சரி, எனக்கு ஒரே ஒரு சஜஷன் மட்டும் கொடுக்க முடியுமா? எனக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட்னு ஒன்று வரும். அதை வச்சு நான் ஒரு புது பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது சரியா வருமான்னு? அது உன் பணம். உன் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் நீ பண்ணிக்க. என்கிட்ட அதை பத்தி கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏங்க யாரோ மாதிரி பேசுறீங்க? ஆமா, நீ எனக்கு யாரோ தான். அருண், நீங்க என் புருஷன். எனக்கு நடக்கிறதெல்லாம், மனசுல தோன்றதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, என்கிட்ட வேணாம். அந்த அளவுக்கு நீங்க என்ன வெறுத்துட்டீங்களா அருண்? தாலி கட்டின அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசினதெல்லாம் மறந்துட்டியா? அதெல்லாம் நீங்க மனசார பேசுனீங்கன்னு நான் என்னைக்குமே நம்பினதில்ல.
நீ அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது. என் மனசுல என்ன இருக்குங்கிறத நான் உன்கிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன். அதை ஏத்துக்க முடியலங்கிறது உன் பிரச்சனை. அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல தானே ஐயோ நீங்க போது நிறுத்து. சும்மா தொண பேசிக்கிட்டே இருக்காத. நீ இருக்கும்போது நான் சாப்பிட வந்தேன் பாத்தியா? எனக்கு இது வேணும் தான். ஐயோ அருண் அருண் சாரி அருண், நான் இனிமே எதுவுமே பேசல. நீங்க உட்கார்ந்து ஐயோ சாப்பிடுங்க போதும். please. எனக்கு மனசு நிறைஞ்சிருச்சு. அருண் அருண் சொல்றது டேய் வாய மூடு. டேய் எதுக்குடா பாதி சாப்பாட்லயே ஏஞ்ச? நான் உனக்கு பரிமாறேன் வா. வித்யா, எனக்கு எதுவும் வேணாம், என்னை விட்டுரு. ஏய் அருண். ஏய் பாவம், காலையில பூரா ஆட்டோ ஓட்டிட்டு ஊரெல்லாம் சுத்தி பசியோட வந்திருக்கா. அவனை சாப்பிட விடாம துரத்தி விட்டல. என்ன ஜென்மண்டி நீ எல்லாம். சீ. அவ உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கான்னு இதை விட வேற எப்படியும் புரிய வைக்க முடியாதுடி. எதுக்கு மேல இங்கே ஓட்டிட்டு இருக்கிறது உனக்கு தாண்டி கேவலம். சீ. சொல்லுங்க நீ. ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லணும் கல்பனா. கேட்டா நீயும் ரொம்ப சந்தோஷப்படுவ. காலையில கூட சொல்லிருக்கலாம், ஆனா எனக்கு தலைய வெடிச்சிரும். அதான் நேரம் கால பார்க்காம இப்பவே உனக்கு கால் பண்ணிட்டேன். சரி சொல்லுங்க நீ. சம்பாதிக்கும் மாணவத்தில் ஆடிக்கொண்டிருந்த ரஞ்சிதா வேலையை விட்டு துரத்தப்பட்டாள். அவளோட கார்மெண்ட்ஸ் வேலை காலியானதால் ஊரே அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறது. என்ன நீ சொல்றீங்க? இது எப்படி நடந்துச்சு? எல்லாம் ஏன் பிளான் தான் கல்பனா. கரெக்டா டார்கெட் பண்ணி காய நகர்த்தினா நம்ம நினைச்சது நடக்கும்னு இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு காலையில 9 மணிக்கு முக்கியமான மீட்டிங்கிற மாதிரி ரஞ்சிதா பேசிட்டு இருந்தா. அத கெடுக்கணும்னு தான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் பத்தி பேசுறதையும் அதே நேரத்துல ஃபிக்ஸ் பண்ண. கோவில்ல இருந்தனால அவளால மீட்டிங்கை அட்டென்ட் பண்ண முடியல. மீட்டிங் வராத நீ வேலைக்கும் வர வேணும்னு ஆபீஸ விட்டு விரட்டிட்டாங்க. சூப்பரா நீ. சரி காலையில கூட நம்ம மீட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். அப்ப நீங்க இத பத்தி பேசவே இல்லையே. அம்மா முடிவு பத்தியே நம்ம டென்ஷனா பேசிட்டு இருந்தனால நான் அதை மறந்துட்டேன் கல்பனா. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவளை டார்ச்சர் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும் நீ தானே சொன்ன கல்பனா. மீட்டிங் போக விடாம தடுத்துட்டா அவ ஆபீஸ்ல அசிங்கப்படுவா. அவ மேல பிளாக் மார்க் விழும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இதை செஞ்சேன். ஆனா அதுக்காக இவ்வளவு வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கல்பனா. எப்படியோ அண்ணி, நம்ம நினைச்சதை நீங்க சாதிச்சிட்டீங்க. நீங்க நிஜமாவே கிரேட். நமக்கு கிடைச்சிருக்க பெரிய சக்சஸ் இது. இதுக்காகவே நான் உங்களுக்கு பெரிய ட்ரீட் கொடுக்கணும். சரி நாளைக்கு எங்க வரீங்கன்னு சொல்லுங்க. கல்பனா, அவளை நீ கொஞ்சம் கொஞ்சமா நோகடிச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தல, அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம சட்டுன்னு எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இதுல உனக்கு என் மேல ஏதோ வருத்தம் ஏதோ இல்லைல்ல? வருத்தமா? என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த ரஞ்சிதாவோட பெரிய பலமே அவ வேலைதான். அந்த நம்பிக்கையில தான் அவ தைரியமா திமிர ஆடிட்டு இருந்தா. இப்ப அந்த வேலையே போயிடுச்சுங்கிறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை செலிப்ரேட் பண்ணதான் நான் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்றேன். நீங்க ஏன் நீ இப்படி கேக்குறீங்க? மலைய மெதுவா நிதானமா வெட்டி எடுக்கணும்னு நான் நினைச்சேன். நீங்க ஒரே அடியா பாம்பு போட்டு மலைய மொத்தமா தரமட்டமாக்கிட்டீங்க. இதுவும் ஒரு வகையில நல்லதுக்கு தான் எடுத்துக்கணும். அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு அவ வீட்ல தானே இருக்க போறா. அவ ஆபீஸ்ல இருக்கானா? ஒரு லிமிட்டுக்கு மேல உங்களால அவளை டிஸ்டர்ப் பண்ணவோ அசிங்கப்படுத்தவும் முடியாது. ஆனா வீடுங்கிறது முழுக்க முழுக்க உங்களோட கண்ட்ரோல்ல இருக்க இடம். அங்க நீங்க தான் பாஸ். நீங்க வச்சதுதான் சட்டம் அண்ணி. அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவளை இஷ்டம் போல ஆட்டி வைக்கணும். அவ வீட்ல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் அவளை கதறி கதறி அழ வைக்கணும். நிறுத்தி நிதானமா விதவிதமா நீங்க அவளை டார்ச்சர் பண்ணுங்க. அவ வீட்டை விட்டு போற அளவுக்கு நெருக்கடியா அவளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சொல்ல போனா இப்பதான் நீ உங்க ஆட்டமே ஆரம்பிச்சிருக்க. உண்மைதான் கல்பனா. சூட்டோட சூட்டா நாளையில இருந்தே எங்கேயும் ஆரம்பிச்சிடுறேன். இங்க இருக்கிற வாழ்க்கை நரகன்றத நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன்.
அப்புறம் கல்பனா, இந்த விஷயத்துல உன் உதவியும் எனக்கு தேவைப்படுது. நீங்க எனக்கு சொல்லவே வேணாம் அண்ணி. நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த கணக்கை நானும் முடிக்க வேண்டியது இருக்கு. அவளை பழி வாங்குறதுல கண்டிப்பா ஏன் பங்கும் இருக்கு. யூ டோன்ட் வரி அண்ணி. ஓகே கல்பனா, காலையில நீ வேலைக்கு போனல, இந்த சந்தோஷத்தோடவே நீ நிம்மதியா போய் தூங்கு. அவ தூக்கத்தை எப்படி கெடுக்கலான்னு நானும் யோசிச்சுட்டு நானும் போய் தூங்குறேன். குட் நைட். அருண் தம்பி, வணக்கண்ணே. வணக்கம்ப்பா. வாங்கண்ணே. அண்ணே, ஆ, நேத்து ராத்திரி வீட்டுக்கு வந்திருந்தேன். வீடு பூட்டி இருந்துச்சு. உங்க போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சுண்ணே. ஆ, ஒரு வேலையா ஊருக்கு போயிருந்தேன் தம்பி. போன்ல சார்ஜ் இல்லாம போயிடுச்சு. அதான் ஸ்டாண்ட்லயே உன்னை பார்த்து மாச வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இப்ப இருக்கா? இருக்குண்ணே. சாயந்தரம் நானே வந்து கொடுத்துருப்பேன்ல. பரவாயில்ல தம்பி, ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன். அப்படியே வாங்கிட்டு போயிடலான்னு தான். ஆ அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. வண்டியில எப்படி ஓடுது? பரவாயில்லண்ணே. கொஞ்சம் டல்லா தான் போகுது. ஆனா பெருசா எதுவும் சேர்த்து வைக்க முடியலண்ணே. இந்த தொழில் அப்படிதான் தம்பி. சில நாள் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும், சில நாள் சவாரியே கிடைக்காது. வருமானம் வரப்ப கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டா சமாளிச்சிடலாம். ஆ சரிப்பா, நான் வரேன்ப்பா. சரிங்கண்ணே. என்ன தம்பி, மாணிக்க வந்து வாடகை பணம் வாங்கிட்டு போறாரா? ஆமாண்ணே, இப்பதான் வாங்கிட்டு போறாரு. எங்கண்ணே, வர காசு எல்லாமே கேஸுக்கும் வாடகைக்குமே சரியா போகுது. தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இன்னைக்கு எல்லாருமே ஆன்லைன்ல தான் புக்கிங்கே பண்றாங்க. நீயும் ஆன்லைன்ல அட்டாச் பண்ணி வச்சுக்க, இல்லைன்னா உன் பொழப்பு ஓடாதுப்பா. அதெல்லாம் பண்ணலாண்ணே. பாக்குறேன், நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேண்ணே. ஏகே எனக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும்ண்ணா. தம்பி 250 ரூபா ஆகும்பா. அண்ணா மேலே கூட வாங்கிக்கோங்கண்ணா, கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணா, வாங்கண்ணா. தம்பி நீ போயிட்டு வந்துடு. சரிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். கவலைப்படாத, சரியா? மாலினி, என்ன ஆச்சு? ஏன் திரும்பி திரும்பி பாக்குற? யாராவது பாத்திர போறாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்குடா. மாலினி, நான் தான் இருக்கேன்ல, நீ தைரியமா இரு. பிரதர், கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கீங்க? அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் போங்கண்ணா. சரி. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. இப்போ நான் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போனா டிராஃபிக் போலீஸ் பிடிச்சிடுவாங்க. கோவப்படாதீங்கண்ணா, நாங்கள் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போங்க ப்ளீஸ். நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்தா. சாரிடி. வேலை போனாலும் பரவாயில்லன்னு நான் ஒரு பேச்சுக்கு தாண்டி சொன்னேன். ஆனா அது நிஜமாவே நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் மீட்டிங் போகாதது பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கும் தெரியும்க்கா.
ஆனா வார்னிங் கொடுப்பாங்கன்னு தான் நினைச்சேன். இப்படி மொத்தமா வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கல. அவங்கள சொல்லியும் தப்பு இல்லக்கா. நான் மீட்டிங் போகாததுனால ஒரு பெரிய ஆர்டரே மிஸ் ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான கிளையண்ட்ட கம்பெனி மிஸ் பண்ணிடுச்சு. அதுக்கான ஆக்ஷன் அவங்க எடுத்துதானே ஆகணும். சாரிடி, மீட்டிங் இருக்கு, நேரத்தை மாத்தி வைங்கன்னு சொன்னேன். உன்னையாவது விட்டுருங்கன்னு சொன்னேன். நீ சொன்ன எதையுமே கேட்காம ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டேன். நீ வரலங்கிறத காரணமா வச்சு உன் மாமியார் இந்த விசேஷம் வேணான்னு சொல்லிடுவாங்களோன்னு என் பயமும் கவனமும் அதுல தாண்டி இருந்துச்சு. உன் வேலைய பத்தி பெருசா யோசிக்காம விட்டுட்டேன். பரவாயில்ல விடுக்கா. எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்ல. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நீ இதெல்லாம் செஞ்ச. நம்ம கையை மீறி சில விஷயங்கள் நடக்கிறப்போ நாம என்னக்கா பண்ண முடியும்? இருந்தாலும் என் மனசு ஆற மாட்டேங்குதுடி. நம்ம சொந்த கால்ல நிக்கிறதுக்கு வேலையும் வருமானமும் எவ்வளவு முக்கியன்றத உன்னை பார்த்துதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வேலை உனக்கு எவ்வளவு நம்பிக்கையும் தைரியமும் கொடுத்திருக்குன்னு எனக்கு தெரியும். அது போனதுக்கு நானே காரணம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ எங்கா உண்மையிலேயே பழைய போட்டுக்கிற? இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சூழ்நிலை மட்டும்தான் காரணமே தவிர நீ இல்ல. உன்னால நடந்ததாவே இருந்தாலும் நீ எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்க.